வணக்கம், வந்தனம் and welcome to yet another episode of Cricket Crazies. நான் பாவனா, என் கூட விஷ்ணு. விஷ்ணு, high five மச்சி. High five, first prediction right மச்சி. ஃபர்ஸ்ட் prediction. சாரி, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் prediction-லாம் முன்னாடியே கொடுத்து ரைட் ஆயிருச்சு. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய prediction கரெக்டா வந்திருக்கு. LSG ஜெயிச்சிருக்காங்க. RCB சின்னசுவாமி ஸ்டேடியத்துல just like last year வீழ்த்தி இருக்காங்க. And it was like a 28 run டிஃபரன்ஸ்ல அவங்க வந்து இந்த வின்ன சம்பாதிச்சிருக்காங்க, which is like a big win for LSG. என்ன தவறு செஞ்சாங்க ஆர்சிபின்னு நினைக்கிறீங்க? RCB doing RCB things. முதல்ல டாஸ் ஜெயிச்சு சேஸ் செய்யற தீர்மானம் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. பெரிய மிஸ்டேக் அப்படின்றது, அதாவது சின்னசாமி ஸ்டேடியத்துல நீங்க வந்து ஏற்கனவே ஒரு செம்ம ஃபார்ம்ல இருக்கிற LSG. நான் இது நேத்துக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து ஒரு குவிண்டின் டிகாக், நிக்கோலஸ் பூரன் அண்ட் எண்ட்ல கிருணால் பாண்டியக்கு பெருசா பேட்டிங் வாய்ப்பு வரல. ஆனா வந்துட்டாயா பாஃபாவின் விரல்கள் கிரிக்கெட் கிரேசிஸ் நிகழ்ச்சியில் பாஃபாவின் விரல்கள் மட்டுமே வெற்றி சின்னத்துடன் கடைசியில இவருக்கு ஃபேன்ஸ் இருந்துற போறாரு. வரலாம் எலெக்ஷன் டைம் வேற, கரெக்டான சிம்பிள் எல்லாம் காட்டுறாரு. சோ சி இப்ப எப்படின்னா, இப்ப நீ வந்து LSG-யோட டாப் பேட்டர்ஸ், ஓகே, நீ வந்து ஆரம்பத்திலேயே ஒரு ஃபீல்டிங்ல சொதப்பிட்டேன்னா பின்ன நீ எங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வருவ? அந்த கேட்ச் டிராப்ஸ், குரூஷியலான கேட்ச் டிராப்ஸ் முதல்ல, ஏன்னா குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன் அண்ட் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே ஃபீல்டுல நிறைய சொதப்பல்கள், அந்த சொதப்பல்கள் தான் அந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸுக்கு காரணமா இருந்தது. ஸோ அண்ட் இன் தி எண்ட் அஃப்கோர்ஸ் மயங்க் யாதவ் என்கிற ஒரு புயல், சின்னசாமி ஸ்டேடியத்துல வீசினது ஒரு மிகப்பெரிய காரணம். லுக் அட் தட். ஐ மீன், ஐ திங்க் ஹீஸ் ஜஸ்ட் கெட்டிங் பெட்டர். முதல் மேட்ச்ல செம்மையா போலிங் போட்டாரு. நான் கூட வந்து ஜிங்ஸ் எல்லாம் பண்ண விரும்பலன்னு சொல்லியிருந்தேன். இப்பவும் நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல பை தி வே. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மனசுல நான் வைக்கிறேன். பட் இதுதான் காரணம். ஆரம்பத்துல ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா, ஆரம்பத்துல ஃபீல்டுல RCB-யோட சொதப்பல்கள் அண்ட் மயங்க் யாதவோட புயல், இந்த ரெண்டு காரணங்களால் தான் RCB ஆட்டத்தை எடுத்தாங்க. What do you think? சொன்னீங்க. இன்ஃபேக்ட் அவரை வந்து இப்ப பொக்கிஷம் மாதிரி நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மயங்க் யாதவ் அன்பிலீவபிள். போன போட்டியில 155.8 அப்படின்னா க்ளோஸ் டு 157 km/h தொடுறாரு. கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு. எஸ்பெஷலி எடுத்தது 3 விக்கெட், 2 ஆஸ்திரேலியன்ஸ், ஒரு இந்தியன். ஆனா கேமரன் கிரீனுடைய விக்கெட்டை எடுத்தாரு பாருங்க விஷ். ஏற்கனவே நிறைய பேர் ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் that prompted Dale Steyn to tweet saying serious pace. Like this is amazing. அதாவது ஒரு legendary pace bowler கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு compliment is outstanding. That was the wicket. ஓய்யோ, கேமரன் கிரீன் ஒரு டால் பர்சன். ஆஸ்திரேலியால நிறைய இந்த மாதிரி பேசி பவுன்சி விக்கெட்ஸ்ல விளையாடி இருப்பாரு. He is used to facing fast bowlers. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவருடைய பேட் வந்து கீழே வச்சு கனெக்ட் பண்றதுக்குள்ள பால் எங்கேயோ போய் கேட். அன்பிலீவபிள் மயங்க் யாதவ். Can you believe it, Vish? 2 போட்டி தான் விளையாடி இருக்காரு. 2 மேட்சஸ்லயுமே பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருது வாங்கினது அவர்தான். I have to check யார் இந்த மாதிரி வாங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, மயங்க் யாதவ் T20 உலக கோப்பையில இறக்குனாங்கன்னா in the Caribbean and the US. But I want to talk about RCB. சரி, ஓகே, உங்களுக்கு டாஸ் சாதகமா அமைஞ்சிருச்சு. You are supposed to be good fielders. ஒரு Glenn Maxwell இந்த மாதிரி on 32 I think he dropped Quinton de Kock. இப்படி ஓடி போறாரு, ஒத்த கையில பிடிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அனுஜ் ராவத், விராட் கோலி அந்த பக்கம் இருக்காரு. நிக்கோலஸ் பூரன் இஸ் on 2. and உங்களுக்கு தெரியும் இந்த சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ஸ்ட்ரைக் ரேட் இஸ் more than 200. நீங்க விராட் கோலியை போய் ஸ்டாப் இட்ஸ் மைன் கால் பண்ணிட்டு அந்த யானை விக்கெட் கீப்பிங் கிளவ்ஸ்ல பெருசா பால் வருது அப்படின்னு டைம் எடுத்து விட்டாரு. அதாங்க நீங்க அதை செய்யும் பொழுதே வந்து ஒரு மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 60-70 ரன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த மாதிரியான கேட்ச் டிராப்ஸ் காரணம் அதுதான் நடந்தது. இப்போ நிக்கோலஸ் பூரன் பிரிச்சு மேய்ஞ்சாரு எண்ட்ல. சோ அதனாலதான் அந்த 180+ தாண்ட முடிச்சது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்னால. அண்ட் நீங்க சின்னசாமி ஸ்டேடியத்துல அதை சேஸ் பண்ண முடிச்சிருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடிச்சிருக்கணும். அது அந்த மாதிரியான பேட்டிங் இருக்கு. KGF ஃபிளாப் ஆனது ஒரு மிகப்பெரிய காரணம். அதுவும் வந்து சரி, KGF அப்படின்னு சொல்லும் பொழுது விராட் கோலி 22 ரன்கள்ல யாரு விக்கெட் எடுத்திருக்காருன்னு பாருங்க. நம்ம தமிழ் பையன் மணிமாறன் சித்தார்த், வெல் டன். சோ தமிழ்நாடு சார்பாக
ரொம்ப 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 உங்களுக்கு வாழ்த்துக்கள். இனி வரப்போற ஆட்டங்கள்ல இதே மாதிரி தெரிக்கலான ஆட்டத்தை கொடுங்க. தொடர்ந்து நீங்க விக்கெட்ஸ் வீழ்த்துங்க. நீங்க அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரேயரா இங்க சொல்லிடுவோம். எனக்கு என்ன தெரியுமா தோணுது, எல்எஸ்ஜி கேம்ப்ல யார் இருக்காங்க? ஸ்ரீதரன் ஸ்ரீராம். ஜஸ்டின் லாங்கர் எப்ப அங்க போனாரோ அப்படியே டக்குன்னு ஸ்ரீதரன் ஸ்ரீராம கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸ்ரீதரன் ஸ்ரீராம் வந்து டிஎன்பிஎல்ல சித்தார்த் மணிமாறனுடைய போலிங்க பாத்துருக்காரு. அவருடைய ஃபீல்டிங்க பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ்டா இருந்திருக்காரு. இறக்குனார் பாருங்க. He gave the youngster an opportunity and credit to KL ராகுல். ஃபர்ஸ்ட் ஓவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அந்த சைட்ல இருந்து குருணால் பாண்டியா போட்டாரு செகண்ட் ஓவர். 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் போலிங் பேக் டு பேக் ஆன் ஐதர் எண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப ஆஃபன் பாக்குறது இல்ல இந்த ஐபிஎல். அது கேஎல் ராகுல் பண்ணாரு. அண்ட் 3 overs ஆன் த ட்ராட் கொடுத்தாரு for சித்தார்த் மணிமாறன். 2வது ஓவர்ல எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. 3வது ஓவர்ல ஒரு 4 விராட் கோலி அடிச்சதுக்கு அப்புறம் he came back and took his wicket. First ever IPL wicket விராட் கோலி அப்படின்னா you know you're headed towards a memorable career. எனக்கு யாருக்கு ஞாபகம் வருது? ஆமா, கிங்ஸ்லேயர் பட்டத கொடுத்துறோமா? கிங்ஸ்லேயர் மணிமாறன். நல்லா இருக்கு. எனக்கு யார் தெரியுமா ஞாபகம் வருது? சிவி வருண். சொல்லி எடுப்பாரு. வருண் சக்கரவர்த்தி பெரிய தலைங்களோட விக்கெட்ட அவருடைய ஃபர்ஸ்ட் சீசன்ல எம்எஸ் தோனி விக்கெட், விராட் கோலி விக்கெட் சொல்லி எடுத்தாரு. எம்எஸ் தோனி விக்கெட் ரெண்டு, அது போல்டுங்க, போல்டு. பாப்பா உண்மையிலேயே ஒரு மிஸ்டரி ஸ்பின்னர் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணது அப்பதான். Yeah. So, Siddharth Manimaranukku இந்த நேரத்துல we just want to say we're so happy for you. பையன் குட்டி பையனா, ஆனா டால் கை. நான் ஜக்கி வந்திருந்தேன் எங்களுடைய ஸ்டுடியோக்கு, நாராயணன் ஜெகதீசன் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சைலண்டா இருப்பாரா சித்தார்த் மணிமாறன். அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, கொரியன் ஃபேஷன் அவர் ரொம்ப விரும்புவாராம். லூஸ் சட்டை எல்லாம் போட்டுப்பாராம். வெல் டன் டு ஹிம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்எஸ்ஜினுடைய போலர்ஸ் வந்து என்ன செய்யணுமோ அதை கரெக்டா சென்று முடிச்சாங்க. நவீன் உல்லக்கும் 2 விக்கெட் எடுத்தாரு. கேன் யூ பிலீவ் இட் விஷ்? ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்த மஹிபால் லாமரோர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் ஆர்சிபி இன் தட் லைனப். இட்ஸ் பேஃப்லிங். அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட டைட்டிலே கரெக்டா இருக்கு, கேஜிஎஃப் ஃப்ளாப் அப்படின்றதுதான். ஏன்னா நீங்க வந்து ஆரம்பத்துல அவ்வளவு இம்பெட்டஸ் இருக்குங்க. ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ், லுக் அட் தட். விராட் கோலி 22, ஃபேஃப் டியூப்ளசி 19, கிளென் மேக்ஸ்வெல் 2வது வாட்டி முதல் மேட்ச்லயும் சென்னைக்கு எதிராக முதல் பந்துல அவுட் ஆனாரு. இன்னைக்கு 2வது பந்துல அவுட் ஆயிருக்காரு. சோ இவங்க மேல இவங்க வந்து, அதுவும் எஸ்பெஷலி ஒரு சேஸ் அப்படின் போது இவங்களோட பேட்ல இருந்தும் ரன்ஸ் வராட்டி இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். வெற்றின்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளா தெரியுது. அண்ட் அதுதான் இன்னைக்கும் நடந்தது. சோ கன்சர்ன்ஸ் போலிங்ல மட்டும் இல்ல, பேட்டிங்லயும் இருக்கான்ற மாதிரி இந்த ஒரு மேட்ச்ல லைட் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இல்லையா ஆர்சிபிக்கு. கிரேட் பாயிண்ட். பிகாஸ் ஆர்சிபினுடைய ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான், போலிங் கிடையாது. நீங்க போலிங்ல ரன்ஸ் லீக் பண்ணா கூட அதை ஒத்துக்கலாம். சேஸ்ல நீங்க ஜெயிக்கலனா that is where your problems begin. And 3 back-to-back home games விளையாடி இருக்கீங்க, அதுல 2 தோத்து இருக்கீங்க. You know in IPL home advantage is so important. அதுதான் teams like Chennai, teams like Mumbai எப்பொழுதுமே அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. After this you're on the road for the next few games. அதனால home turf, home conditions மத்த டீமுக்கு சாதகமா இருக்கும். அதை தாண்டி you have to win. So RCBக்கு the road doesn't look great, but LSG credit to them. ஒரு ஸ்டாட் இருக்கு விஷ், 12 out of 12 times LSG எப்பெல்லாம் 160க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ they have defended 100% success rate. Wow, great stuff, phenomenal stuff. Yeah. I mean அவங்க bowling அந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதாவது அந்த மாதிரியான bowlers வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு மயங்க் யாதவ் வந்தது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. ஒரு பிரம்மாஸ்திரமா உள்ள வந்திருக்காரு. I think just so impressive on that. 2வது மேட்ச், முதல் மேட்ச்ல 3 விக்கெட், 2 மேட்ச்ல 6 விக்கெட்ன்றதெல்லாம் வந்து அன்ரியல் நம்பர்ஸ். அண்ட் அவ்வளவு வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகல. எனக்கு தெரிஞ்சு நார்த் ஜோனுக்கு விளையாடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் மத்த டீம்ஸ், இப்போ ஆஷிஷ் நெஹ்ரா அவரோட போலிங் பார்த்து he actually wanted மயங்க் யாதவ் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். பட் எல்எஸ்ஜி வெரி கிளியர், நாங்க வந்து அவரை வச்சுதான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி பர்சிஸ்ட் பண்ணாங்க. அண்ட் I think he's paid his dividends. And how I think impressive start, and I think it's just going to get stronger னு தோணுது. I mean again இப்ப நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆஹா எழுந்திரிச்சு நின்னு கொண்டாடணும்னு தோணுது. நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, போட்டோம் அவர் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுக்கட்டும், ஒரு பிரைட் ஸ்டாரா அவர் வரட்டும் அப்படின்ற ஒரு பிரேயர் தான். ஐ திங்க் மயங்க் யாதவ் வந்த உடனே எந்த ஒரு டீமா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி நம்பிக்கை இப்ப எல்எஸ்சிக்கு கிடைச்சிருக்கு.
இப்ப எனக்கு பயமா இருக்கு. சிஎஸ்கேக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு ஏத்துனாருன்னா என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. சோ நம்பலாம். தலைவன் இருக்கின்றான். பட் அவரு கொஞ்சம் சீக்கிரமா சின்னசுவாமி அனுப்பிடணும். ஸ்டேடியம்ல அவரை கொஞ்சம் சீக்கிரமா அவரே வந்து ருத்துராஜ் வந்து அவரை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிடணும். தலை போங்க தலை, இவ்வளவு எல்லாம் லேட்டா நீங்க வராதீங்க. எட்டாவது நம்பருக்கு எல்லாம் நீங்க வர முடியாது. நான் 7க்கு 6 வரணும்னா சொல்லுங்க. அவ்வளவுதான். ஓகே, சின்னசுவாமி ஸ்டேடியம்ல 14 ரன்கள் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் அன்பிலீவபிள் ஃபார் a ஃபாஸ்ட் bowler. அதுதான் பண்ணாரு மயங்க் யாதவ். பட் பிளே போல்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆட்டம் இல்லை ஃப்ரம் ஆர்சிபி. அதனால அடுத்த போல்ட் இருந்தது, பிளே இல்ல. போல்டா இருந்தாங்க பட் பிளே இல்ல, அதான் பிரச்சனை. கொஞ்சம் ஓல்டா விளையாடுனாங்க. ஆர்சிபி எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி தான் விளையாடுனாங்க. ஒரு செம்மையான ரன் அவுட் இது விஷ். ஃபாஃப் டு பிளேஸ் இப்படிதான் அவருடைய விக்கெட்டை இழந்தாரு. அன்பிலீவபிள் ஃப்ரம் தேவ்தத் படிக்கல். எல்எஸ்ஜி ஆன் தி ஃபீல்ட் வர் ஆல்சோ ஃபேபுலஸ். தேவ்தத் படிக்கல் 3 கேட்ச் எடுத்தாரு, ஒரு செமையான ரன் அவுட் நிகழ்த்தினாரு. அதே மாதிரி தான் நிக்கோலஸ் பூரன் ஒரு ஃபேபுலஸ் டைரக்ட் ரன் அவுட் பண்ணாரு. சோ ஆல் கிரெடிட் டு எல்எஸ்ஜி. தே வர் தி பெட்டர் டீம் ஆன் தி டே. பட் இன்னைக்கு நமக்காக இன்னொரு போட்டி காத்துக்கிட்டு இருக்கு. கேகேஆர் ஓகே வைசாகுக்கு போய் டிசிக்கு அகேன்ஸ்டா விளையாட போறாங்க. 2 அணிகளுமே ஒரு வெற்றிக்கு அப்புறம் தான் வராங்க. டிசி சென்னையை வீழ்த்திட்டு வராங்க, கேகேஆர் ஆர்சிபியை வீழ்த்திட்டு வராங்க. How are you looking at this game? டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே இத சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த சீசனோட துவக்கத்திலிருந்து ஆரம்பத்துல 2 தோல்விகள் தழுவுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது அவங்களோட மோசமான பேட்டிங் இல்ல பேட்டிங் இல்லாதது. அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பிருத்வி ஷா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் அணியா தெரியுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்தும் மேல வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போலிங் அவங்களுக்கு வந்து செமையா இருக்கு பாஸ். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆரம்பத்தில் இஷாந்த் சர்மாவோட இன்ஜுரி அது எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படி எல்லாம் யோசிக்கிற சமயத்துல போன மேட்ச்ல அவர் விளையாடினாரு. அது ஒரு பாசிட்டிவான சைன். ஆண்ட்ரிக் நாட்கியோட பேஸ் அது வந்து ஒரு செம சூப்பரான விஷயம். அக்சர் பட்டேலோட ஸ்பின் செமையா இருக்க போகுது. குல்தீப் யாதவ் அஃப்கோர்ஸ் இன் த மிக்ஸ். சோ டெஃபினெட்லி டெல்லி கேபிட்டல்ஸோட போலிங் நல்லா தான் இருக்கு. அதுல பேட்டிங் இப்ப நல்லா தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது என்னதான் வந்து கேகேஆர் கன்வின்சிங்கா ஆட்டங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இந்த ஒரு மேட்ச் ஆட வந்தாலும் அவ்வளவு சுலபமா இருக்க போகிறது கிடையாது. எஸ்பெஷலி விசாகப்பட்டினத்துல நம்ம பார்த்தோம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக இட்ஸ் 2-paced wicket அப்படின்றதுனால ஐ திங்க் they can't get away அப்படின்னு தோணுது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் will have to really sweat அப்படின்றீங்க. டாஸ் எவ்வளவு க்ரூஷியலா இருக்கும்? It will be very important இல்ல? I think so. இப்ப டாஸ் ஜெயிச்சு ஆரம்பத்தில் ஒரு பெரிய டோட்டல் செட் பண்றதுதான் சரியாக இருக்கும் தோணுது. ஏன்னா அதைத்தான் கரெக்டா செஞ்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. டாஸ் ஜெயிச்சு ஒரு 190+ அடிக்க முடிஞ்சதுன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் won't have it easy. பட் கேகேஆர் பொறுத்த அளவுக்கு they are ticking all the boxes அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேம்பெயினர்ஸ் இப்ப வந்து ஒரு சுனில் நரேன் போன மேட்ச்ல ஒரு 50 அடிச்சாரு, வெங்கடேஷ் ஐயர் ஒரு 50 அடிச்சாரு. சுனில் நரேன் 50 அடிக்கலன்னு நினைக்கிறேன், ஆனா 40 something அடிச்சாரு. வெங்கடேஷ் ஐயர் ஒரு 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் யூ ஹேவ் பீப்புள் லைக் ஸ்ரேயஸ் ஐயர் who are still yet to perform. அதுவும் இருக்கு. அண்ட் ஹர்ஷித் ராணா சூப்பரா போடுறாரு. மிச்சல் ஸ்டார்க் 25 கோடி வாங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அவர்தான் போடல. அவரு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இஸ் விக்கெட்லெஸ் பாஸ். 2 மேட்ச்ல இதுவரையும் விக்கெட் வீழ்த்தல. 25 கோடி வந்து பல ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணிருக்கு. இதுவரையும் விக்கெட் வீழ்த்தல. மேபி நாளைக்கு அவர்கிட்ட இருந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். எஸ்பெஷலி நாளைக்கு இல்ல இன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அகேன்ஸ்ட் டெல்லி. He has to come through. இப்ப எப்படி ஒரு மயங்க் யாதவ் அன்னோன் கமாடிட்டி அவரு வந்து எப்படி கலக்க விடுறாரு, அதே மாதிரி ஸ்டார்க் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்க போறாரு. பட் அகைன் ஐம் சேயிங் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் டெல்லி கேபிட்டல்ஸ் போட முடிஞ்சதுன்னா போன வாட்டி என்ன செஞ்சாங்க அகைன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஒரு பிருத்வி ஷா வார்னர் செம ஸ்டார்ட் கொடுத்தாங்க 2 பேருமே சேர்ந்து. அந்த மாதிரியான ஸ்டார்ட் கிடைச்சு. You might be right about Mitchell Starc. ஏன்னா நான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 விக்கெட் கலீல் அஹ்மத் எடுத்தாரு, 3 விக்கெட் முகேஷ் குமார் எடுத்தாரு. சோ பேசர்ஸுக்கு அந்த விக்கெட் சாதகமா இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான ஒரு விக்கெட் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா மேபி Mitchell Starc could come good. இந்த ஒரு போட்டியில பொறுத்திருந்து பார்க்கலாம். பேசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு. He should. See, it's ரொம்ப டஃப் பாஸ். நான் வந்து இது வந்து நான் சும்மா இல்ல ரொம்ப டஃப். நான் அதே சொன்னா ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா சொல்லுவேன். நான் டீம் சொல்லுவேன், கவலைப்படாத. ரொம்ப டிஃபிகல்ட், செம கேம். அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். செம ஆட்டமா இருக்க போகுது. பட் இன்ஸ்டிங்க்சுவலி டெல்லி கேபிட்டல்ஸ். நான் கேகேஆர். ஓகே, சோ திஸ் டைம் மாற்று கருத்து. நான் என்ன சொல்றேன்னா
எனக்கு ரிஷப் பந்த் ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இஃப் டெல்லி வின்ஸ். ஆனா எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு கேகேஆர் அப்படின்னு தான் சொல்லுது. மேபி அவங்க வந்து தே வில் ரைட் ஆன் தேர் மொமெண்டம் a little bit moreன்னு தோணுது. யார நிறைய அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது விசாகப்பட்டினத்தில் வந்து ரசகுல்லா சாப்பிடுவாங்கன்றீங்க. ஆமா, டெல்லி கேபிட்டல்ஸ் ஊட்டி விட மாட்டாங்க ஜெயிச்சுட்டு. இவங்க ஜெயிச்சுட்டு ரசகுல்லா இவங்களே சாப்பிடுவாங்க. அவங்களே எடுத்துருவாங்க. விசாகப்பட்டினத்துல அவங்களே எடுத்து சாப்பிட்டுருவாங்க ரசகுல்லாவை. சரி, டாப் பெர்ஃபார்மன்ஸ் பேசணுமா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா பிரெடிக்ஷன்ஸ்? ஒவ்வொரு பிளேயரா வேணா சொல்லலாம். நீ ஆரம்பி. நீ உன்னோட ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயர் நீ எடு. டாப் பெர்ஃபார்மர் டேவிட் வார்னர் நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா டேவிட் வார்னருக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ டேவிட் வார்னர் நல்லா விளையாடுவாரு ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த சைட்ல இருந்து ஐம் வெயிட்டிங் ஃபார் ஒன் ஸ்ரேயஸ் ஐயர் இன்னிங்ஸ். கேப்டன் எப்போ அடிப்பாரு அப்படின்னு நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மேபி ஸ்ரேயஸ். நான் கேகேஆருக்கு ஃபைனலி மிச்சல் ஸ்டார்க் டெலிவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். அண்ட் டெல்லிக்கு இவரு பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஐ திங்க் தேர்ட் டைம் லக்கியா வருவார் அப்படின்னு தோணுது மிச்சல் ஸ்டார்க் ஃபார் கேகேஆர். அண்ட் ஃபார் டெல்லி ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு கோ வித் பிருத்வி ஷா ஒன்ஸ் அகைன். நீங்க ஒரு பேட்டர் ஒரு bowler, நான் 2 பேட்டர் சொல்லியிருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஐ செட் கேகேஆர், யூ செட் டிசி. யாரு தோத்தாங்களோ அவங்க வந்து ஒரு பாவக்காய் ஜூஸ் ஷாட் குடிக்கணும். அவங்களே செஞ்சு. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். நான் குடிச்சுக்கிறேன். மக்களே, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய போன வீடியோ வந்து 10K வியூஸ்க்கு மேல போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பன். சோ தேங்க்யூ சோ மச். அண்ட் இதே மாதிரி உங்களுடைய ரிவ்யூஸ், உங்களுடைய அனாலிசிஸ், உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. we are reading all the comments. எல்லாத்துக்குமே நாங்க ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்றோம். Thank you so much for watching Cricket Crazies. This is bye from Vishnu and Bhavna. Thanks Vish. Thanks boss.